யாக்கோபு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புதிய ஏற்பாடு 315. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இந்த தாழ்மையை குறித்து கூட கடந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த தாழ்மையில் இன்னும் ஒரு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, நாம் குறைவுபட காரணம் என்ன, தாழ்மைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற போராட்டத்துக்கும் எந்த இடத்துல அது சம்பந்தப்படுகிறது, எதனால நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் புயல் வீசுகிறது, எதனால சூறாவளி காற்றுகள் போல பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறது, எதனால சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, ஏன் விரோதங்கள் வருகிறது, ஏன் பகைகள் வருகிறது, ஏன் போராட்டங்கள் வருகிறது, பலவிதமான சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாய் நடப்பதற்கு காரணம் என்ன, இதற்கு பின்னணியும் என்ன, இதை நாம் எப்படி இதை கைவாளது, இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்வது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் எந்த வழியில் நடக்க சொல்லுகிறார் என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்பது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து இந்த தாழ்மையினுடைய அர்த்தங்கள் மாறுபடும். என்னது? தாழ்மையுடைய அர்த்தங்கள் மாறுபடும். நம்ம நினைக்கலாம் தாழ்மை அப்படின்னா ஒரு மனுஷனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப தாழ்மையான மனுஷன் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன எடுத்துப்போம், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, என்னது? ஹம்பிள் மைண்ட். அதாவது இவரை போல் ஒரு நல்லவர் இல்லை, ரொம்ப குட் கேரக்டர் அப்படின்றத அடையாளப்படுத்துறது தான் நம்ம இப்படிலாம் சொல்கிறது. ஆனால் இது வெறும் தாழ்மை ஆண்டவர் பயன்படுத்தும் போது வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. அல்லேலூயா. அந்த பலவிதமான அர்த்தங்கள் எந்த இடத்துல அந்த வசனம் வருது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் பார்க்க நம்மளால் முடியும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதில் ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். தாழ்மையினுடைய ஒரு உண்மையான ஒரு பகுதி அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார்.